மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 4 வெர்டிகலா பிரிச்சுக்கணும். டிசைன், தெர்மல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன். இந்த 4 வெர்டிகல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா பாருங்க, கேட் சிலபஸ்ல இந்த 4 வெர்டிகல் தான் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட் சிலபஸ்ல இருக்காது. ஐஓடி கேட் சிலபஸ்ல இருக்காது. ஏன்? இந்த 4 வெர்டிகல் தான் கோர் டொமைன். மற்றது எல்லாமே இது கூட அடிஷனலா நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில். எப்பயுமே கேட் சிலபஸ் ஏன் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த டொமைன் இருந்தா மல்டிபிள் ஃபீல்ட் நம்ம சர்வே பண்ணணும். அப்படி என்னென்ன ஃபீல்ட் இருக்கு? ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, பைப்பிங் இண்டஸ்ட்ரி, கரெக்ட், சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரி, ஒன்லி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி. இவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி, இது கூட கிட்டத்தட்ட more than 380 கம்பெனிஸ் are there. இது வந்து எனர்ஜி செக்டாரா இருக்கலாம், ஏரோஸ்பேஸ் செக்டாரா இருக்கலாம், ஆட்டோமொபைல் செக்டாரா இருக்கலாம், ஆட்டோமோட்டிவ் செக்டாரா இருக்கலாம், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, பைப்பிங் இண்டஸ்ட்ரி. பட் இந்த கம்பெனி எல்லாருமே கம்பல்சரி பிஇ மெக்கானிக்கல் முடிச்சவங்க தான் ரிக்ரூட் பண்றாங்க. திஸ் இஸ் மினிமம் எலிஜிபிலிட்டி. கரெக்டா இல்லையா?